சோளிங்கர் யோக நரசிம்மர் யோக ஆஞ்சநேயர் திருக்கோயில். ஆஞ்சநேயரும் நரசிம்மரும் தனித்தனி மலையில வெவ்வேறு கோயில் கொண்டு அருள் பாலிக்கிற தலம்தான் சோளிங்கர். இது அரக்கோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நகரம். இங்க தான் ஆஞ்சநேயரும் நரசிம்மரும் யோக வடிவில் யோக ஆஞ்சநேயரா யோக நரசிம்மரா அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு சென்னையிலிருந்து எப்படி போகலான்றத ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்துடலாம். சென்னை சென்ட்ரல்ல இருந்து லோக்கல் ட்ரெயினில் அரக்கோணத்துக்கு இந்த கோயிலுக்கு போகலாம். சென்னை சென்ட்ரலில் தனியாகவே லோக்கல் ட்ரெயின்லாம் போகிறதுக்கு சப்பர்பன் ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து உங்களுக்கு இங்கே நிறைய ட்ரெயின் இருக்குது. அங்கேருந்து அரக்கோணத்துக்கு நீங்கள் ட்ரெயின் பிடிச்சி அரக்கோணத்தில் இறங்கி அங்கேருந்து ஷேர் ஆட்டோவோ இல்லை பஸ்லேயோ நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிடலாம். இங்கே நிறைய ஷேர் ஆட்டோஸ் இருக்குது. ஷேர் ஆட்டோஸ் ஒரு 30 rupees 50 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. வந்துட்டிங்கன்னா இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த கோவில் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் சிலை தான் இந்த ஊரோட ஐடென்டிட்டினே சொல்லலாம். ஏன்னா மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த ஆஞ்சநேயர் சிலை அமைஞ்சிருக்கு. நம்ம அந்த மெயின் ரோடை விட்டு ஜஸ்ட்டு உள்ளே நுழைஞ்ச உடனேயே இந்த ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். ரொம்பவே பெரிய சிலைங்க இது. இந்த சிலைக்கிட்ட நிறைய பக்தர்கள் அவங்களோட வேண்டுதலையும் அவங்களோட பிரார்த்தனைகளையும் வச்சுட்ருக்காங்க. அதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த ஆஞ்சநேயருக்கு பின்னாடியே ஒரு தெப்பக்குளமும் இருக்குது. இந்த தெப்பக்குளத்துலேருந்து நீங்கள் நரசிம்மர் மலையை தெளிவாக பார்க்கலாம். இந்த தெப்பக்குளத்தில் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்கலாம் நிறைய பிரார்த்தனைகள்லாம் வச்சு வேண்டுதல்லாம் பண்ணுவாங்க. தெப்பக்குளத்துலேருந்து ஜஸ்ட் 1 kilometer நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா நரசிம்மர் மலையை நீங்கள் அடைஞ்சிடலாம். இதுதான் நரசிம்மர் மலை ஏறும் மலை அடிவாரம். இந்த ஆர்ச்சுக்குள்ளே நம்ம படி ஏற ஆரம்பித்தோன்னா மேலே நரசிம்மர் மலை இருக்கும். நம்ம மொத்தம் 1450 படி மேலே ஏறி போகணும். இந்த இடத்துல நிறைய குரங்குங்க இருக்கும். மறக்காமல் கீழேயே நிறைய கொம்புங்கள்லாம் விற்றுட்ருப்பாங்க. அந்த கொம்பை வாங்கிட்டு மலையேற ஆரம்பிங்க. இல்லைனா குரங்கு தொல்லை கண்டிப்பாக உங்களால் தாங்க முடியாது. கையில் ஏதாவது எடுத்துகிட்டு போனால் உங்கள் கையிலேருந்து பிடுங்கும். ரொம்ப சேட்டை பண்ணும். கொஞ்சம் பார்த்து மலையேறுங்க. இதோ பார்த்தீங்களா, இங்கே கீழேயே நிறைய கொம்புலாம் விற்றுட்ருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு 10 rupees தான். அதை வாங்கிட்டு நீங்கள் மலை ஏற ஆரம்பிக்கலாம். மலையடிவாரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நரசிம்மர் மலை. இந்த நரசிம்மர் மலை தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். மேலே தெரியுது பார்த்தீங்களா, அதான் அந்த கோயில். எவ்வளோ உயரமாக இருக்குது பார்த்தீங்களா. மலை அடிவாரத்திலே இன்னொரு ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது. இதுதான் ஆஞ்சநேயர் கோயில். இது சுயம்பு ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 2 ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. ஒன்று சுயம்பு ஆஞ்சநேயர், இன்னொன்று வீர ஆஞ்சநேயர். அந்த மாதிரி 2 சன்னதி இருக்குது. வாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயர் கும்பிட்டு மலையேற ஆரம்பிப்போம். நம்ம கஷ்டப்பட்டு மலையேறி வந்துட்டோம். மேலே இருந்து கீழே பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ ஹைட்டு மேலே ஏறி இருக்கோன்னு. இது ஜஸ்ட்டு ஒரு 40 minutes நீங்கள் ஏறினீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். கார்த்திகை மாதம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அந்த டைம்லாம் மேபி ஒரு 40 to 1 hour கூட ஆகும். வேகமாக ஏறதா இருந்தால் ஒரு 1/2 hourலேயே ஏறிடலாம். ஆனால் 1400 படிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ படி நீங்கள் மேலே ஏறி வந்தால் தான் இப்படி ஒரு அருமையான காட்சியை இங்கே பார்க்க முடியும். இதுதான் இந்த கோவிலோட கோபுரம். இங்கே தான் ஸ்ரீ யோக நரசிம்மர் அற்புதமாக காட்சி தராரு. இந்த கோவிலோட வரலாறு என்னன்னா, சப்தரிஷிகள் நரசிம்மருடைய வடிவத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இங்கே தவம் புரிஞ்சதாகவும் அவங்களுக்கு ஒரு நாளிகை நரசிம்மர் இங்கே யோக வடிவில் காட்சி தந்ததாகவும் கூறப்படுது. அப்படி சப்த ரிஷிகளுக்கு யோக வடிவில் காட்சி கொடுத்ததுனால தான் இங்கே யோக நரசிம்மரை அருள் பாலிக்கிறாரு. இங்கே பக்கத்திலேயே ஆஞ்சநேயர் மலை இருக்குது. இங்கே தான் யோக ஆஞ்சநேயர் இருக்கார். உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நம்புகிறேன். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஆஞ்சநேயர் கோயில். நம்ம இந்த கோவிலை ஏறி இறங்கிட்டு அடுத்ததாக அந்த மலையை ஏற ஆரம்பிப்போம். முதல்ல வாங்க உள்ளே போய் லக்ஷ்மி தாயாரையும் யோக நரசிம்மரையும் பார்க்கலாம்.
இவங்க தான் இந்த கோவிலில் அருள் புரிகிற அமிர்தவள்ளி தாயார். இவங்க லக்ஷ்மியின் வடிவமாக கருதப்படுது. இந்த கோவிலில் இருக்கிற 2 முக்கிய சன்னதியில் இதுவும் ஒன்று. இவங்களை வழிபட்டுட்டு அடுத்ததா நம்ம யோக நரசிம்மரை பார்ப்போம். இவர் தான் இந்த தலத்துடைய மூலவர் யோக நரசிம்மர். இவரை பார்க்க தான் நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ இந்த மலையை ஏறி வந்தோம். ரொம்ப அற்புதமான தரிசனங்க. தரிசனம் முடிச்சுட்டு கோயில் பின்புறம் வரும்போது அங்கே ஒரு கொடிமரமும் இருக்குது. இந்த கொடிமரத்துக்கு கீழே நிறைய விளக்குகள் வழிபாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலில் நீங்கள் ஒரு 24 நாளைக்காச்சு தங்கணும், அதாவது 24 நிமிஷமாவது இங்கே தங்கணும் அப்படின்றது ஐதீகம். அப்படி தங்குனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லதோ, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும்ன்றது இந்த கோவிலுடைய நம்பிக்கை. அடுத்ததாக நம்ம ஆஞ்சநேயருடைய கோயிலில் ஏறுதான் இந்த நரசிம்மர் மலை. இந்த நரசிம்மர் மலையை பற்றி தான் போன வீடியோவில் பார்த்தோம். அடுத்து நம்ம அந்த மலை ஏற்றத்தை ஏறி முடித்ததுக்கப்புறமா ஆஞ்சநேயர் மலையை நோக்கி நம்ம நடந்துட்டுருக்கோம். மேலே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஆஞ்சநேயர் கோயில். நரசிம்மர் கோயிலை கம்பேர் பண்ணும்போது ஆஞ்சநேயர் கோயில் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நரசிம்மர் மலை மொத்தம் 750 அடி, 1350 படிக்கட்டு, ரொம்ப பெரிய மலை. அந்த மலையை கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இது ரொம்ப சின்ன மலை, வெறும் 450 படிக்கட்டு மட்டும்தான். இந்த மலையை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஏறி இறங்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாடு அரசு புதுசாக மேலே போகிறதுக்கு ரோப் கார் ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ரோப் காருக்கு வந்து ஒருத்தருக்கு 100 ரூபாய் சார்ஜர் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஸோ அது மூலியமாக நீங்கள் ஈஸியாக படிக்கட்டு ஏறாமே நேராக மேலே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இது நம்ம இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கு. இது சமீபத்தில் தான் அமைச்சாங்க. இது வந்ததுனால இப்போ நிறைய பேர் பயனடைகிறாங்க. வயசானவங்கலாம் அந்த மாதிரி ரோப் காரில் ஏறி ஈஸியாக போயிடலாம். இல்லை கால் நடக்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ரோப் கார் மூலியமாக மேலே போயிடலாம். ஆனால் முடிஞ்ச அளவு படியேறி சாமி தரிசனம் பண்ணுறது ரொம்ப புண்ணியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கஷ்டப்பட்டு பண்ணுறது எதுவுமே நல்ல பலன் கிடைக்கும். இருந்தாலும் முடியாதவங்க என்ன பண்ண முடியும், அவங்க கண்டிப்பாக ரோப் காரில் மேலே போகலாம். எல்லாருமே கடவுளை ஈஸியாக பார்க்கறதுக்கு இதை அமைச்ச தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இந்த கரெக்டாக இந்த மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இது தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அந்த படிக்கட்டுலாம் ஸ்டார்ட் ஆகிற இடம். இங்கேருந்து தான் நம்ம மலையை ஏறணும். வாங்க மலை ஏறி ஆஞ்சநேயரை தரிசிக்க போகலாம். நம்ம மலை ஏறி மேலே வந்துட்டோம். மலை ஏறி மேலே வந்த உடனே இந்த ஒரு தெப்பக்குளம் இங்கே இருக்கும். நம்ம கோயில் உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த தெப்பக்குளத்தை பார்க்கலாம். சரி, சீக்கிரமாக இந்த கோயிலோட வரலாறை பார்த்துருவோம். இங்கே கார்கோடகன்ற ஒரு அரசன் இங்கே தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த ரிஷிகளையும் மக்களையும் வதைச்சிட்டு வந்ததா ஒரு கதை இருக்குது. அந்த டைமில் நரசிம்மரே வந்து ஹனுமார்கிட்ட தன்னுடைய ஆயுதமான சங்கு சக்கரத்தையும் கொடுத்து அந்த மக்களையும் அந்த மகரிஷிகளையும் காப்பாற்றுறதுக்காக இங்கே ஆஞ்சநேயரை அமர சொன்னதா ஒரு கதை இருக்குது. அப்படி அமர்ந்தவர் தான் இங்கே இன்னைக்கும் சங்கு சக்கரமும் யோக நிலையும் கொண்டு அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர். அமாவாசை, சனிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்லாம் இந்த கோவிலில் ரொம்பவே விசேஷம். அது மட்டும் இல்லை, புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க, பேய் பிடிச்சவங்க, பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளானவங்கெல்லாம் இந்த கோவிலில் வந்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும்னு நம்பப்படுது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர். இவர் மட்டும் இல்லை, பக்கத்து மலையில் இருக்கிற நரசிம்மமூர்த்தியும் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. இவர் தான் இந்த கோயிலுடைய மூலவர், சங்கு சக்கரம் தரித்த ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர். இவரை தரிசனம் பண்ணிட்டோம். இவரை பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம மலை மேலே இருந்து இந்த சோளிங்கர் நகர் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு போயிருந்தேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.